ஜபம், அதுவும் தீர்க்க ஜபா முறையில் மந்திர ஜபம், அப்புறம் வாசி பயிற்சி, வாசி தவம், இதெல்லாம் விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது தவபலம். இது ஒரு பக்கம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் அந்த தான பலம் இருக்கணும். அதுதான் நம்முடைய திருமூல தெய்வம் 3300 பாடல்கள் எழுதிய திருமூல தெய்வம் தானத்தின் மகிமையை சொல்லுவார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சும்மா டெய்லி ஒரு பூவை ஒரு இலையை கிள்ளி இறைவன் முன்னாடி வச்சு வணங்கிட்டு போனாலே அதுவே பெரிய தானம். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. இந்த கோமாதாவுக்கு ஏதோ ஒரு அகத்திக்கீரையோ அல்லது புல்லுக்கட்டோ ஏதோ ஒன்று வைக்கலோ நாள்தோறும் ஒரு வாய் கொடுத்தோம்னாலே அதுவே பெரிய தானம். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. சாப்பிடும்போது நீ சாப்பிட்டியான்னு கேட்டு 4 பேருக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த பலம் அவங்களுக்கு தான